இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? 8 மணிக்கு அலோ தமிழா, 9 மணிக்கு லொல்லு சபா, 10 மணிக்கு காற்று கருப்பு. விஜய் டிவில என்ன ப்ரோக்ராம் கேட்டேன். என்னோட ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லு. காலையில 6 மணிக்கு நாயக்கில டீ சொல்லி கடன் குடிக்கிறீங்க, கடன் சொல்லி டீ குடிக்கிறீங்க. மத்தியானம் 12 மணிக்கு உங்க தொட்டா வீட்டுல சோத்துக்காக சப்பளங்கால போட்டு உட்காடுறீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு பீச்ல மினிஸ்டரோட வாக்கிங் போறீங்க. நோ, ஆல் ப்ரோக்ராம் கேன்சல். நான் அண்ணாமலையை பார்க்க போறேன். மினிஸ்டரோட வாக்கிங் போறத விட அந்த அண்ணாமலை அவருக்கு முக்கிய பேசானா? நான் என்னமோ மினிஸ்டர் கூட கை கோத்துன்னு வாக்கிங் போற மாதிரி சொல்றேன். பீச்ல அவர் வாக்கிங் போறாரு, நான் ஒரு வாரமா இப்படி போறேன். அதுக்கேப்பா பில்டப் பண்றேன். ஆமாங்க, இவருக்கு பில்டப் பண்ணி பேசுறதே வாடிக்கையா போச்சுங்க. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. நான் பெரிய சிங்கர், சங்கர் மகாதேவன் கூட சேர்ந்து எல்லாம் பாடி இருக்கேன்னு சொல்லிட்டு ரேடியோல சங்கர் மகாதேவன் பாட்டு போட்டா கூட சேர்ந்து பாடிட்டே இருக்க. என்னடா உன் கணக்கு? உங்க அப்பா கிட்ட கேளு. அசோக், கணக்கு டீச்சரை கரெக்ட் பண்ணு, கணக்கு சரியா வரும். கரெக்ட் பண்ணா கணக்கு வராது, அவ புருஷன் தான் வருவாரு. காலேஜ் பதில் அடிக்கிறாங்க. நீ வேறப்பா, இந்த நாய் தான் சவுண்ட் கொடுக்குது. பாய மூடுறான். அப்பா, நான் அண்ணாமலையை பார்க்க போறேன். எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை 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 ஏதா பாப்பியா? சரி, காசு கொடு. இமயமலை பழனிமலை எல்லாம் பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணாமலையை பார்த்து காசுன்னா பாரு. ஐயோ, அடிக்குச்சு. மௌன இப்ப ஓமால கிழி போகுது. யார கேட்டா மேல தூக்கி போட்ட? அண்ணாமலை, நோ டென்ஷன். இப்ப மௌனத்தை நான் எப்படி எடுக்கிறேன்னு பார். ஐயோ, பாட்டு போறதுக்குள்ள என்ன அச்சடியம் பண்றாங்க. பிய பிய அடிக்கிறது அடிக்கிறது அடிக்கிறது. வந்தேண்ட பால் காரே அடடா, பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால் காரே அடடா, பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், இந்த கோட்டு கொடுத்தா இன்னும் கொடுக்கும். குடிச்சிட்டு காலி பாட்டில கொடுக்கும். பரதேசி, ஒரு பாட்டை நிம்மதியா பாட கொடுக்கலாட்டா. வந்தேண்ட பால் காரே அடடா, பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால் காரே அடடா, பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். அசோக்கு 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 பஞ்சு பாத்தியா நம்ம அசோக் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு சும்மா வெளிநாட்டுக்கார மாதிரி ஜம்முன்னு இருக்கா. ஏன்பா அசோக்கு, இந்த கோட்டு சூட்டு எருமாட்டுக்கு மாட்டினா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. அப்ப நீ மாட்டினுக்க. ஐயோ, பன்னி குட்டிக்கு பவுடர் போட்ட மாதிரி இருந்ததுன்னு என்னைய கலாய்க்கிறான் பாத்தியா நம்மள. நீ வா அசோக், நம்ம போலாம். பாத்தியா அசோக், எங்க அம்மா கிணத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி அரைக்கிறாங்கன்னு. அசோக்கு, கிணறு ரொம்ப ஆழம், தவறி கிழவரி விழுந்தா என்ன ஆகுது? வீட்டுக்குள்ள ஒரு நடிகர் சங்கம் வச்சு நாடகமா நடிச்சுக்கிறீங்க. இது கிணறுனா கிணத்து என்னடா சொல்லுவீங்க? ஏமா, இந்த அழுக்கு தண்ணி இதுல இருந்தா அதுல இருந்தாங்க, எதுக்கு ராசுபாயத்தை ஊத்தி இருக்கிற? அதை விட அசோக், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அசோக், எனக்கு ஒரு டவுட். எல்லா லாரிலையும் அசோக் லேலாண்டு அசோக் லேலாண்டு நீ எழுதி இருக்க. அசோக், நீ லேலாண்டு யாரு? லாரி கிளீனர்.
ஏண்டா இத தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போற? எல்லாம் ஒரு சென்ட்ரல் நாலேஜ் வளர்த்துக்கலான்னு தான் கேக்குறேன். சென்ட்ரல் நாலேஜா? ஏன் எக்மோர் நாலேஜ் நுங்கம்பாக்க நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்க வேண்டியது தானே? ஏண்டா அண்ணாமலை இந்த இம்சையை ஏண்டா கூட வச்சுன்னு இருக்க? அட அவனை விட அசோக். ஆமா நீ சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தியே, எங்களுக்கு எந்த வாங்கி வந்திருக்க? எய்ட்ஸ் வாங்கி வந்திருக்கேன். ஜெயிச்சா எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. என்னால கொடுக்க முடியாது. நான் அட்ரஸ் தரேன், நீயே போய் வாங்கிக்கோ. அண்ணாமலை அம்மாவுக்கு ஜீன்ஸ் பேண்ட். ஐயோ அம்மாவுக்கா? அம்மா ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்களே. என்னது போட மாட்டாங்களா? சரி விடு நானே போட்டுக்கிறேன். ஆமா நம்ம தங்கச்சி எங்க? தங்கச்சி காலேஜ் போயிருக்கா, வரதுக்கு சாயங்காலம் ஆகும். அப்படியா? இந்த தங்கச்சிக்கு சிகரெட் லைட். ஐயோ தங்கச்சிக்கா? தங்கச்சி சிகரெட் பிடிக்க மாட்டாளே. என்னது சிகரெட் பிடிக்க மாட்டாளே? சரி விடு லைட்டரை நானே வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம மாட்டுக்கு 2 செருப்பு. என்ன அசோக், மாட்டுக்கு 4 கால் இருக்கு, நீ 2 செருப்பு வாங்கினதா எப்படி? எனக்கு 2 காலு இருக்குது, நான் போட்டுக்கிறேன். குடும்பம் எனக்கு மட்டும் 10 காலா இருக்கு, எனக்கு 2 கால் தான், நானே போட்டுக்கிறேன். அசோக் அப்ப நீ எங்களுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து எதுவுமே வாங்கி வரலையா? ஏன் வாங்கிட்டு வரல? உங்களுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வாட்டர் பேக்கெட். சிங்கப்பூர் வாட்டர் பாக்கெட்டா? கொஞ்சம் பாத்தியா சிங்கப்பூர் வாட்டர் பாக்கெட்? ஆமா அசோக், இந்த வாட்டர் பாக்கெட்டை எப்படி குடிக்கிறது? தட்டுல ஊத்தி நக்கி நக்கி குடிக்கணும். டேய் வாட்டர் பேக்கெட் எப்படி குடிக்கிறது நக்கலா பண்ற? அசோக் நாங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கோமே, ஒரே ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கியே. என்னம்மா இப்படி கேட்டீங்க? நானும் ஆளுக்கு ஒரு வாட்டர் பேக்கெட் வாங்கிட்டு தான் பிளைட்ல ஏறி வந்துட்டே இருந்தேன். திடீர்னு நடுரோட்ல 4 கஸ்டம்ஸ் ஆபீசர்ல வந்து மடக்கிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலமா. நைசா ஒரே ஒரு வாட்டர் பேக்கெட் மட்டும் அண்டர்வேர்க்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா நீ தான் அண்டர்வேரே போட மாட்டியே. அன்னைக்கு ஏதோ ஞாபகம் மறந்துல போட்டேன்டா. இதெல்லாம் ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்ன ஏய் என்ன என்னடா வாட்டர் பாக்கெட் வாங்கினியா? துட்டு கொடுக்காத நீ மாட்டின வந்துட்டா. ஏய் அண்ணாமலை ஒரு ரூபா இருந்தா கூட என்ன அசோக் வாட்டர் பாக்கெட்ன்றா காசுன்றா? வாட்டர் பாக்கெட் இங்கே வாங்கியா? இல்ல இல்ல வாட்டர் பாக்கெட் சிங்கப்பூர்ல தான் வாங்கினேன். ஆனா காசு கொடுக்க மறந்துட்டேன். அவன் பிளைட் ஏறி வந்து 1 ரூபா வாங்கிட்டு போனான். அதான பார்த்தேன். இந்த அண்ணாமலை யாராலையும் ஏமாத்த முடியாது. இந்தமா அறிவாளிடா. ஐயோ அண்ணாமலை எங்க போடு எங்க போடு. ஏ முனுசாமி அங்க போடு, அந்த போடு. ஐயோ 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 அண்ணாமலை இங்க வாடா, இங்க வாடா, இங்க வந்து பாரு. ஐயோ 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 இந்த அநியாயத்தை பாருடா. நம்ம இடத்துல யாரோ 4 பேர் வந்து பள்ளத்தை தோண்டி என்னென்னமோ நஞ்சுகிட்டு இருக்காங்க. போய் என்ன ஏதுன்னு கேளுடா. மச்சி வா என்ன கேக்கலாம். கொஞ்சம் பாடு உள்ளே அங்க உட்கார்ந்து உள்ளே. அண்ணே வணக்கம். என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல கம்பம் பக்கத்துல என்ன தேனி ராஜபாளையம் காணும். சரி சுமார் அண்ணே, இது எங்க இடம். இந்த இடத்துல இதை நடுறதுக்கு யாரு உங்களை அதிகாரம் கொடுத்தது? எங்க தலைவர் தான். தலைவர்? யார் உங்க தலைவர்? என்னங்க இப்படி கேட்டீங்க? அவர் தான் எம்எல்ஏ ஏகாம்பரம். எம்எல்ஏ ஏகாம்பரம் நட்டுக்கங்க. நம்ம இடத்துல வச்சிருக்கேன் நட்டு போங்க. என்னடா இவன்? டேய் அண்ணாமலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலைப்பட. டேய் யாரா நீங்க? வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலை இங்க போட்டுருக்கீங்க. ஐயா நாங்க தோல் எடுத்துட்டு போய் லெதர் ஃபேக்டரியில தான் போட்டோம். ஆனா அவங்க இந்த தோல்ல செருப்பு தைக்க முடியாது, செருப்பாலே அடிப்போம், மரியாதையா ஓடிடுங்க சொன்னாங்க. அதனாலதான் தோல் எடுத்து வந்து இங்க போட்டோம். என்னடா பஞ்சு? அண்ணாமலை பஞ்சு என்னங்கடா? நக்கலா? குப்பை கூட்டத்துக்கு என்ன என் வீடு கார்பரேஷன் குப்பை தொட்டி நான் நினைச்சீங்க? ஐயா நல்லா கேட்டீங்க, நியாயமா கேட்டீங்க, நாய் குறைக்கிற மாதிரி கேட்டீங்க, நாஸ்டா பண்றதுக்கு முன்னாடி கேட்டீங்க. உங்க வீட்டுல நான் வாழைப்பழ தோல் போட்டது தப்புதான். ஆனா உங்க ஆளுங்க என் வீட்டு வாசல்ல கம்பவுண்ட் நட்டுருக்காங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? டேய் யாருதான் அங்க என் முன்னாடி நின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க இப்படி எல்லாம் ஆளை வச்சு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் என்ன சுத்தி வாழைப்பழ தோல் போட்டு வச்சிருக்கேன். எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, வழிக்கு வந்து நேர புத்தூர் தான் போவீங்க. ஐயா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். முட்டை பொடி மாஸ் செய்வியா? ஐயா நீங்க பொடி மாசம் சொல்லி தமாசைய பாக்குறீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அந்த வழியில சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் ஏதாவது இருக்கா? பஞ்சு டைலாக் பேசும்போது கூட பேசி குழப்ப கூடாது. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. எதுக்கு புனிதமான இந்த அரசியலை கெடுக்கிறீங்க? ஓடா பஞ்சு போலாம். நம்மள வழிக்கு வந்துக்க கொடுக்காத, அப்படியே போயிடலாவா? பாத்தியாடா பஞ்சு, நாம எம்எல்ஏ வீட்டுல போய் கலக்கல நம்ம வீட்டு முன்னாடி போடுற கம்பத்தை பயந்து போய் எடுத்துட்டாங்க. அதான் அண்ணாமலை அப்படி போடுறோம் பாரு வாய் மேல
10 வருஷமா வீதியில விளக்கு இல்லன்னு எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்து ஒரு கரண்ட் கம்பு நட்டு வச்சா பெருசா பஞ்சடால பேசி அதை புரிஞ்சு வச்சிட்டீங்களா? நீங்க எல்லாம் நாசமா தான் போவீங்க. ஆமா, நாங்க நாசமா போவோம், நீ நாசால விஞ்ஞானியா போவ. போடா. வணக்கம் அண்ணாமலை, சந்தோஷம் தானே? நேத்து ஒரு வார்த்தை சொன்னியே, அந்த வார்த்தைய 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா எப்பவோ நான் திருந்திருப்பேன். ஏண்டா பண்ணாட, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால தம்மா துண்டு பையனா இருந்தேன்டா. இத சொல்றதுக்கா பஸ் ஏறி வந்து சொல்ல சொல்றியா? சரியா சொன்ன அண்ணாமலை, பிறந்தா உன்ன மாதிரி புள்ள பிறக்கவே கூடாது. வரட்டா அண்ணாமலை? ஏய் முந்தம்பழம், அப்படியே போகும்போது 4 பச்சை வாழைப்பழம் வாங்கி சாப்பிடு. பேசும்போது இந்த முக்குற செருப்பாலே அடிப்பேன். ஏய் அசோக், என்னடா நிலத்தையே முறைச்சு பாத்துட்டு இருக்க? காசுக்கு செலவா கீழே விழுந்துச்சா? காசு கீழே விழுந்தா எடுக்காதீங்க, அது பூமாதேவிக்கு சொந்தம். நம்ம பூமாதேவிக்கு தாய் வழி சொந்த மாதிரி பேசுறான் பார். நாய் நம்ம போனதுக்கு அப்புறம் காசு எடுத்து போய் கள்ள முட்டாய் வாங்கி சாப்பிடுவான்பா. ஆமா அசோக், என்ன விஷயமா வந்த? எங்க அப்பா எனக்கு லாண்டரி கடை வச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. இது சந்தோஷமான விஷயம் தானே? அது இல்ல அண்ணாமலை, எங்க அப்பா வாஷிங் மிஷின், சோப் வாட்டர், ஆங்கர் எல்லாமே வாங்கிட்டாரு. ஏன் ஆளுங்களை கூட வேலைக்கு வச்சுட்டாரு. ஆனா துணி காய போடதான் இடமே இல்ல. ஒப்பனுக்கு இதே வேலை அசோக். டிவி வாங்குறதுக்கு முன்னாடியே ரிமோட் வாங்கிடுவா, ஃபேன் வாங்குறதுக்கு முன்னாடியே ரெகுலேட்டர் வாங்கிடுவா. இவ்வளவு ஏன் மீச வளர்றதுக்கு முன்னாடியே ஷேவிங் செட் வாங்கிடுவா. உங்க அப்பா ஒரு லூசு. நீ மட்டும் என்ன தியேட்டர்ல படம் போறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்துற, ரோட்ல வண்டி வர்றதுக்கு முன்னாடியே கிராஸ் பண்ற. வண்டி வரதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணாம வண்டி வந்து இடிச்சதுக்கு அப்புறமா கிராஸ் பண்ணுவாங்க. அம்மா என்ன சொல்றாங்க? ரெட்டையிலுக்கு ஓட்டு போட சொன்னாங்களா? அது இல்ல, உங்க அம்மா 2 பக்கம் வண்டி வருதான்னு பார்த்து கிராஸ் பண்ண சொன்னாங்க. அன்னைக்கு பார்த்து 2 பக்கமும் வண்டி வரல, நீ பாட்டுக்குன்னு கிராஸ் பண்ணிட்ட. அப்ப உங்க அம்மாக்கு என்ன மரியாதை? ஓ, அதான் இன்னைக்கு ஒன் வேல நின்னுகிட்டு ஒரு பக்கம் தான் வண்டி வருது, அம்மா சொன்ன மாதிரி 2 பக்கம் வண்டி வரத பாத்துட்டு கிராஸ் பண்ணலாம் சொல்லி என்ன ஒரு நாள் ஃபுல்லா நிக்க வச்சியா? ஆமா அசோக், நீ ஏதோ சொல்ல வந்திய. துவைச்ச துணியை காய போடணும்னா கொடி கட்டணும், கொடி கட்டுறதுக்கு இடமே இல்ல. அதான் இந்த இடத்துல என்னது கொடி கட்ட போ? இந்த இடத்துல கட்டிக்கோ, இது ஊ இடம்டா, ஊ வீடுடா, கட்டிக்கோடா. ஐயா, இதான் நான் அசோக நேர்ல பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம்? நீ சொல்லிட்டப்பா, கவர்மெண்ட்டுக்கு யாரும் பதில் சொல்றது? கொடி கட்டுறதுனா சாதாரணமான விஷயமா? எம்எம்டி அப்ரூவல் வாங்கணும், சிவில் இன்ஜினியர் வச்சு பிளான் பண்ணணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. கொடி